முன்னாடி ஒரு பதிவு போட்டோம் இல்லையா, அந்த பதிவோட செகண்ட் பாகம் இது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு திருந்தி தன் புருஷனுக்காகவும் தன்னோட குழந்தைங்களுக்காகவும் திருந்தி வாழணும்னு நினைச்ச பொண்ணை நீ உன்னோட ஆசைகளை நான் நிறைய வாட்டி நான் தீர்த்து வச்சிருக்கேன், இருந்தாலும் என்னோட குழந்தைங்களுக்காக என்னை விட்டுரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ வந்து அந்த காதலனோட ஆசைகளை தீர்த்துட்டு கூட வீட்டுக்கு வர அந்த இடத்துல கேட்கும்போது அந்த ஆம்பளை வந்து சரி அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கட்டி பிடிச்சி அக் பண்ணி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தாட்டிட்டு உடனே சோல்ற திருப்பி கத்தி எடுத்து அவளோட மார்பிளையும் 2 மார்பிளையும் அடி வயிற்றுலையும் நெஞ்சிலையும் கழுத்தையும், சின்ன பசங்க பார்க்காதீங்கன்னு அதுதான் சொன்ன, கழுத்தையும் வெட்டி குத்தி கொண்டுட்டு அந்த இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கக்கூடிய நானும் ஒரு பெண்ணு தாங்க, எனக்கு வேற வழி தெரியல. ஏன் இந்த பதிவுனா, நிறைய பொண்ணுங்களும் நிறைய ஆணுங்களும் திருந்துங்க. தன்னோட புருஷன்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் கிடைக்காது எதுவுமே வந்து அடுத்த ஆண்கிட்டயோ அடுத்த பெண்கிட்டயோ கிடைக்கிறது இல்லை. திரும்பி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த பெரிய சூரியக்கத்தி எடுத்துட்டு போய் நல்லா கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த குழந்தைங்க நடு ரோட்டில் அனாதையாக நின்று தாய் இல்லாமல் தவிச்சு அழுகுது. அந்த குழந்தையோட அப்பனுக்கு மறுபடியும் பொண்ணு கிடைக்கும், இந்த குழந்தைங்களுக்கு அம்மா கிடைக்குமா? அப்படியே அம்மா கிடைச்சாலும் அந்த கொடுமை என்ன? வர்றவங்க நல்லவங்களா வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, நல்லா வரலைன்னா அந்த குழந்தையோட நிலைமைகள் என்ன? அனாதை ஆசிரமத்திலையோ இல்லை சாப்பாட்டுக்கு திட்டு வாங்கி இடிகஞ்சின்னா திட்டி சோறு போகிறது, அந்த மாதிரி தன்னோட பெத்த தாய் தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு ஜீவனும் பார்த்துக்க மாட்டாங்க. சித்தியாக இருக்கட்டும், நம்ம மச்சனார் பொண்டாட்டி ஆகட்டும், குழந்தையார் பொண்டாட்டி ஆகட்டும், தன்னோட தாய் பார்த்துக்கிற அந்த அரவணைப்பும் பாசமும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட வரவே தான் பெத்த குழந்தைகிட்ட தான் அந்த பாசத்தை காட்டுவா, அடுத்த குழந்தைகிட்ட அதை காட்டவே எப்படி இருந்தாலும் காட்ட மாட்டான். சரிங்களா? இருப்பாங்க 1000ல் ஒருத்தர் 100ல் ஒருத்தர் அப்படி இருப்பாங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த பதிவுனா, தயவு செஞ்சு புருஷனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே லவ் கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வர லவ்வை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க பாருங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க. முதல்ல ஒருத்தனை லவ் பண்ணிட்டு நான் அப்பா அம்மா சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாரும் சொந்தக்காரங்க சொல்கிறாங்க வேண்டி கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் வந்து அந்த உறவு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தொடரலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் தொடர்ந்தா ஒரு சில கட்டத்தில் வந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்து தன்னோட வயிற்றில் போகிற குழந்தைங்க அனாதையாக தெருவில் நிற்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. பெரியவங்களே, உங்களை தான் தயவு செஞ்சு உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த மாதிரிலாம் நடக்காதீங்க. நான் வந்து பேசணும், வீடியோக்காக வியூவர்ஸ்க்காக பேசலை, என்னோட மனசுலேருந்து பேசுகிறேன். இது சத்தியமான உண்மை. நானும் ஒரு பொண்ணு தாங்க, எந்த காலத்துலையும் அந்த மாதிரி பாவம் துரோகம் யாருக்கும் பண்ண மாட்டேன்.